தலைவர் ஆளவந்தார் அவர்களுக்கு உங்கள் சார்பாக இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். பெரிய மாலையா போட்டிருக்கலாம். அது சரி, குப்பத்து ஜனங்க, காசு இல்லாதவங்க, பரவாயில்லை. இப்ப என்ன விஷயம் இங்க? முதியோர் கல்வி ஆண்டு விழா. ஓஹோ, அதை பத்தி நான் பேசணுமா? எனக்கு கூட்டத்துல பேசுறதாவே பயமா இருக்கும். கோவில்னா பேசுவேன், ஒத்தனும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த படத்தை உங்க கையால திறந்து வைக்கணும். என் படத்தை நானே திறக்கிறதா? வேடிக்கையா இருக்கு. அதுலயும் விஷயம் இருக்கு. என் படத்தை திறக்கிறதுக்கு யாருக்கு இங்க யோகியதை இருக்கு? அதனாலதான் என்ன விட்டு திறக்க சொல்றீங்க. வேற ஒருத்தனை திறக்க சொன்னா கூட என் சரித்திரம் தெரியாத பையன், அவன் சரித்திரத்தை பேசுவான். அப்புறம் எனக்கு கோவம் வரும். அப்ப அவன் மேல சுட்ட போடுவேன். அதுக்காக என்னைய விட்டுட்டீங்களா? திறக்கிறேன், கை அடிங்க. ஜேம்ஸ் வேற, நான் வேறையா? நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். சின்ன குழந்தையில இருந்து மாங்காய் தோப்புல மாங்காய் திருட்டு உத வாங்கி இருக்கிறோம். என் மேலே உங்க அப்பா உங்ககிட்ட அதை சொல்லல. ஆனா இந்த கூட்டத்துக்கு இவன் தான் சரி. அப்பாவி, சொத்தினுடைய மகிமை தெரியாதவன். வேற என்ன, இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இத உங்களுக்கு படிக்கணும். படிக்கணுமா? படி, அதையும் பாக்குறேன். எங்களுக்கெல்லாம் தந்தையை போல் விளங்குகிற ஆளவந்தார் அவர்களே, குப்பத்து மக்களாகிய எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை இதுவரை தந்து உதவியதற்கு மிக்க நன்றி. இந்த அன்பும் ஆதரவும் நீடித்திருக்கும் வகையில் முன்பு நாங்கள் கேட்டுக்கொண்டது போல் ஒரு நியாயமான விலை போட்டு இந்த இடத்தை எங்களுக்கு உரிமையாக்கி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்த காரணம், காடாய் மேடாய் இருந்த இந்த இடத்தை வீடாய் வீதியாய் மாற்றி விளக்கேற்றி வைத்திருக்கிறோம். பத்திரம் படிக்கிறோம். நீ ஏன் இங்க என்ன கூட்டியாந்த? ஏன் இந்த சின்ன மாலையை போட்ட? எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஆளவந்தார்கிட்ட தகராறு பண்ணிட்டோமே, ஒரு பெரிய மனுஷன் ஏதாவது செஞ்சிடுவான் அப்படின்னு பயந்துகிட்ட இங்க கூட்டியாந்து என் தலையில ஐஸ் வைக்கிறிய. போட, எல்லா ஜனங்களுக்கு சொல்றேன், குப்பத்துல இருக்கவங்களுக்கு தான். நீங்க எல்லாம் படிக்காதவங்க, ரொம்ப நல்லவங்க, சொன்ன பேச்சு கேட்கறவங்க. நாளைக்கே மரியாதையா இந்த குப்பத்தை விட்டு காலி ஆயிடும். ஏங்க முடியாது? உங்க அப்பா விட்டு சொத்தா வாழைய கிட்ட கட்டாதீங்க, ஒட்ட அறுத்து போடுவேன். என் மேனேஜர் இங்க வந்தா என் பீச்சக்கை மாதிரியாவே அவனை கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. என் மவனை மறைக்க இருக்கிறீங்க. என் மவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? போலீஸ் உத்தியோகத்துக்கு போயிருக்கான். வந்தா புட்டு 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 சுட்டுருவான். ஜாக்கிரதை. முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளையார் கோவில் கட்ட நிதி திரட்டினீங்களா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அது பேங்க்ல போட்டா பேங்க் திவாலா போச்சு. எஜமா, உங்க மாதிரி பெரிய மனுஷாலையெல்லாம் கோர்ட்ல நிப்பாட்டத்துக்கு பதிலாத்தான் இப்படி கூட்டத்துல தலைமைக்குன்னு கொண்டு போய் பழிய தீர்த்துக்கிறாங்க. ஆஹா, இந்த மாதிரி கேள்வி கேட்டான் பாத்தீங்களா? புட்டு புட்டுல கேட்டான். ஆமா, ஏன் எஜமா, எப்படி இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சது? உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பெரிய கடவுள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் இங்க இருக்கிற பசங்க தான், என் சோத்த திங்கிற பசங்க. என் சாம்பார் அப்படி செய்தா? சாம்பார் எப்படி? சாம்பார்ல ஊர்ல பயலுக இருக்கிறானே. யார் ஒண்ணு நீயா இருக்கணும், இல்லைன்னா வேற எவனா? எஜமா, என்ன என்ன அப்படி நினைக்கிறீங்க? உன்ன சொல்லுவன, நீ பரம யோகியன். எவனோ ஒருத்தன் இங்க இருந்து போய் சொல்லி இருக்கணும். அப்படித்தான் இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரியுது. சொல்லி இருக்கணும். என்னடா செஞ்சு போவேன்? என்ன செஞ்சுடுவா? எஜமா, எதுக்கும் நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாவே இருங்க. ஏன்னா ஆளவந்தார் ஒழிக, ஆளவந்தார் திருட்டுத்தனம் ஒழிகன்னு எழுத்துல எழுதுவான், நோட்ல எழுதுவான், பிட் நோட்டீஸ் அடிப்பான். எப்படியோ உங்களுக்கு எதிர்ப்பு கோஷ்டி ஒண்ணு ஆரம்பமாயிடும். ஆரம்பமாகும். ஆகண்டா, இந்த ஆளவந்தார யாருன்னு அந்த பசங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாருங்க? அந்த பச்சிருப்பையார் ரஹீம். அவன் கூட பரவாயில்ல, அவங்க அப்பா இருக்கிறான் பாரு, பச்சாயோக்கியம், பச்சாயோக்கியம். இவனுங்களை போய் இந்த ஜனங்க அறிவாளின்றான், ஒருத்தன் பெரிய மேதன்றான், தியாகின்றான். காசு இல்லாத பசங்களை போய் புகழ்றானுங்கடா இந்த ஜனமா. காசு இருந்தா மட்டும் செல்வாக்கு வந்துடாது. அவங்க அந்த குப்பத்து ஜனங்களுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா? ராத்திரி பகல்னு பார்க்காம அவங்க சுக துக்கத்துல பாதி பங்கு போடுறாங்க. எஜமா,
அதனால அவங்கள தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இந்த பாருங்க ஜேம்ஸ் ஐயாவை பாருங்க, அவரும் உங்களை போல ஒரு பெரிய பணக்காரர். அவர் படத்தை திறந்து வைக்கிறாங்க, அவருக்கு ஜே போடுறாங்க. சும்மா இருடா, சும்மா இன்னொருத்தனை பத்தி பேசி படத்தை திறக்கிறாங்க. ஏன் திறக்க மாட்டான்? பணம் கொடுத்தா படம் திறப்பான், ஜே போடுவான். அப்படியே பணம் கொடுக்கலன்னா சேருவான். பணம் கொடுத்தாதான் கை தட்டுவான், இல்லன்னா காலால தட்டுவான்டா. எஜமா காசு இருந்தா மட்டும் போதாது எஜமா, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவணும்னு ஒரு நல்ல எண்ணம் வேணும். அப்ப எனக்கு நல்ல எண்ணம் இல்லையா? இல்ல இல்ல உங்களை சொல்லல. அஞ்சாம் படம். ஐயோ நான் இல்ல, என்ன பத்தி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். நான் இல்ல அஞ்சாம் படம், ஜனங்களை சொல்றேன். ஜனங்களுக்கு அறிவு வரல. வரல. நான் செய்யற தர்மத்தை இன்னும் ஜனங்க புரிஞ்சுக்கலடா. நான் செஞ்ச தர்மத்துல ஒண்ணு செஞ்சிருப்பானா இந்த பயலுக? எறும்பு புத்துக்கு தினம் நோய் போடுறேன், பசுமாட்டுக்கு அவதிக்கரை வாங்கி போடுறேன், அது போடுறீங்க, கழுகுக்கு பூசுண்டை வாங்கி போடுறேன். இல்லையா? இதெல்லாம் தெரியல. எத்தனை கல்யாணம் பண்ணி இருப்பேன், பயிர் எரியுதுடா. போன மாசம் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் ஒரு மேரேஜ் பண்ண இல்லையா? ஆமா ஆமா. எவனுக்கு தெரியுது இந்த மாதிரி வேலையில ஒரு வேலை அந்த பையன் செஞ்சிருப்பானா? இந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய தெரியாது. இவனுங்க பிச்சைக்கார பசங்க, காசு இல்லாத பயலுங்க, இவனுங்களை தொலைச்சிடலாம். அது சொல்லு, எவனும் கேட்க போறது இல்ல. அட இந்த ஜேம்ஸ் நம்ம ஜாதியுமே. ஐயோ நீங்க என்ன எஜமா அவரை போய் உங்க ஜாதிங்கிறீங்க? அவர் கிறிஸ்தவரு, நீங்க செய்வரு. ஜாதியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன மாதிரி அவன் ஒரு பணக்காரன், அதனால நம்ம ஜாதின்னு சொல்றேன். அதை சொல்றீங்களா? அவனை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஜாதியா போயிட்டானே.